நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு பூரன் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம நார்மலாக பூரண போலி செய்யும்போது தேங்காய் பூரணம் அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு பூரணம் வச்சு தான் செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் பனானா வச்சு தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், நல்ல சாஃப்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இது 200 கிராம் அளவு கோதுமை மாவு இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறதுக்கு ரீசன் நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும் நம்ம போலிக்கு, அதுக்காக தான். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அதே போல் நல்ல சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா கைவிடாமல் இது போல் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு தேய்க்கும் போது ஈஸியாக இருக்கும். மாவு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிசைஞ்சிக்கோங்க. கடைசியாக கையில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மறுபடிக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த டைம் ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சால் போதும். நம்ம எடுத்துருக்க எண்ணெய் மாவில் எல்லா பகுதியிலையும் ஒட்டணும். அந்த மாதிரி பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. மாவு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு 1-2 மணி நேரத்துக்கு இந்த மாவை அப்படியே ஊற வச்சுருங்க. மூடி போட்டு மூடிட்டு அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பூரணம் தயார் பண்ணலாம். அதுக்கு ஒரு 3 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. அதை தோல் உரிச்சிட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க வாழைப்பழம் மீடியம் சைஸாக இருந்தது. நீங்கள் பெரிய சைஸ் வாழைப்பழம் எடுக்கிறீங்கன்னா 2 மட்டும் சேர்த்தா போதும். இது கூட 3 ஏலக்காய் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாழைப்பழ பேஸ்ட் தயாராக இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மைய அரைப்பட்டிருக்கணும். அடுத்து நம்ம பூரணம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை இருக்கும். நம்ம நார்மலாக உப்புமாவுக்கு சேர்க்குற ரவை தான். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா அந்த நெய்யிலேயே பொரிஞ்சு வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வாழைப்பழங்கள், அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த வாழைப்பழத்தில் இருக்க தண்ணி சத்தை வச்சே இந்த ரவை நல்லா வெந்து வரும், நல்லா கெட்டியாகும். நம்ம கலந்துகிட்டே இருக்கும்போது நல்லா கெட்டியாகும். இடையிடையில் 1-2 வாழைப்பழ துண்டுகள் இருந்ததுன்னா இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரவை வாழைப்பழத்தில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு அல்வா பக்குவத்துக்கு இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நார்மலான சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுடைய ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை அதிகமாகவோ குறைவாகவோ எடுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக துருவின வெல்லம் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வருது. அதே மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கு. இது கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்காக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கூட சேர்க்கலாம். அப்படி இல்லைன்னா டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னு கடையில் கிடைக்கும், அந்த தேங்காய் கூட சேர்க்கலாம். 1/4 கப்புன்றது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும்.
தேங்காய், வாழைப்பழம், ரவை எல்லாம் கலந்து ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே வந்து அல்வா மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி இதை பூரணத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதே பூரணத்தை நீங்கள் மடக்கு கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டைலாம் இருக்குல்ல, அதுக்கு கூட வச்சுக்கலாம். இப்போ பூரணம் தயாராகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை முழுமையாக ஆற வச்சிடலாம். ஆறும்போது இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பூரணம் வந்து முழுமையாக ஆறிடுச்சு. கை வச்சு லேசாக இதை பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கோங்க, லட்டு மாதிரி. நான் இன்றைக்கி சொல்லியிருக்க அளவுக்கு 10-12 போலி வரைக்கும் கிடைக்கும். இந்த போலியை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிடலாம். ஒரு 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ இந்த பூரணத்தை கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி லட்டு போல் செஞ்சுட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். இன்னொரு பக்கம் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல மாவு, அது நல்லா ஊறியிருக்கு. இப்போ 2 மணி நேரம் ஆகிருக்கு. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. மாவு நல்லா ஊறினாதான் நம்ம போலி திரட்டும் போது சுலபமாக திரட்ட முடியும். இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பூரிக்கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவிக்கோங்க. நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் வச்சுட்டு லேசாக திரட்டிக்கோங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வெரைட்டியான போலி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த போலி வந்து மைதா மாவில் செஞ்சுருக்கேன். இது இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணுறோம். லேசாக திரட்டினதுக்கப்புறமா இது உள்ள பூரணம் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட பூரணம் வெளியில் தெரியக்கூடாது. அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பூரண கொழுக்கட்டையெல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா லேசாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வரமாவு தூவிட்டு, அதாவது கோதுமை மாவு தூவிட்டு இதை நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இது நம்ம மைதா மாவு போலி மாதிரி கையிலையே திரட்ட முடியாது. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி திரட்டுவோமோ அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. பூரணம் வெளியில் வரக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி பார்த்து திரட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவு ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம போலி வந்து திரட்டியாச்சு. இதை நம்ம இப்போ டவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். டவா நல்லா சூடானதுக்கப்புறமா போலியை சேர்த்துருங்க. நான் ஏற்கனவே 2-3 போலி செஞ்சு எடுத்துட்டேன். ஸோ டவா இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம்ல, அந்த ஸ்டேஜில் இதில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிக்கோங்க. போலி எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளில் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் போதும் இதே போல் நல்லா உப்பி வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 சைடு திருப்பி போட்டு முழுமையாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சோன்னா போலி ரொம்ப ஹார்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து போலி 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். இதே போல் மீத இருக்க எல்லா மாவுலையும் போலி செஞ்சு தனியாக எடுத்துடலாம். இதில் நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணுறது, தேய்க்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வரமாவு கொஞ்சமாக தூவிட்டு அதுக்கப்புறம் திரட்டிக்கோங்க. ஓகே, இதே போல் நம்ம மீத இருக்க எல்லா மாவுலையும் போலி செஞ்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வாழைப்பழ போலி சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சாஃப்டாக லேயராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பழ போலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.